வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் கேடி பாரதி, கேவிஆர் டிவியிலிருந்து. நாங்கள் இன்றைக்கு வந்து நிற்கிறது ஒரு பாரதிபுரம் 8ஆம் ஒழுங்கு என்ற ஒரு இடத்துல வந்து நிற்கிறோம். இங்கே வந்து 2 பேரும் முன்னாள் போராளியாக இருந்த ஒரு குடும்பத்தை தான் நாங்கள் சந்திக்க வந்திருக்கிறோம். இந்த பிள்ளைகள் தொடர்பாக நான் ஏற்கனவே ஒரு காணொலி போட்டிருக்கிறேன். இவர்கள் 3 பேருக்கும் ஒரு நோய் இருக்குது, வருத்தம் இருக்குன்னு சொல்லி நான் அந்த கிளினிக் கோப்பியையும் காட்டி நான் அந்த காணொலியை பதிவு செய்திருந்தேன். அந்த காணொலியை பார்த்த கண்ணன் மாஸ்டர், அவர் வந்து இப்போ கனடாவில் இருக்கிறார். அவர் வந்து என்னோட தொடர்பு கொண்டு நாங்கள் இப்படி ஒரு கிரிக்கெட் அணி கொண்டு நாங்கள் இன்றைக்கு விளையாடுறதுக்கு இருக்கிறோம். அந்த கிரிக்கெட் அணி ஊடாக நான் ஒரு உதவி செய்கிறதுக்கு இருக்கிறேன். அது என்னத்துக்காகன்றதை நான் சொல்கிறேன். இப்போ ஏன் அந்த கிரிக்கெட் அணி ஊடாக அவங்க ஒரு உதவி திட்டத்துக்கு முன்வந்தாங்கன்றதை நான் சொல்கிறேன். மாதகல் டொரண்டோ கிரிக்கெட் TMCC, மாதகல் டொரண்டோ கிரிக்கெட் TMCC கிளப், அவங்க வந்து இந்த விடுதலைக்காக போராடி வீரச்சாவடைந்த லெப்டினன்ட் கர்னல் ராஜண்ணாவின் நினைவாக இந்த விளையாட்டு நிகழ்வு நடத்தினோம். அந்த விளையாட்டு நிகழ்வுக்காக எங்களுக்கு அவங்க வந்து 1,10,000 ரூபா பணம் அனுப்பியிருக்கிறோம். 2 குடும்பங்களுக்கும் கொடுக்க சொல்லி, இந்த குடும்பத்துக்கும் இன்னொரு குடும்பத்துக்கும் கொடுக்க சொல்லி எங்கள்கிட்ட கேட்டிருக்கிறோம். ஆனால் அந்த இதில் இவைகளுக்கு நாங்கள் கொஞ்சம் கூடுதலாக, இவங்க வந்து 2 பேரும் போராளியாக இருந்திருக்கிறோம். அதோட வந்து இந்த பிள்ளைகளுக்கு 3 பேருக்கும் வருத்தம் இருக்குது. இந்த அக்காவுக்கும் வந்து ஒரு விதமான நோய் ஒன்று இருக்குது. அதால் அவைகள் கேட்டுக்கொண்டாங்க எங்கள்கிட்ட, அந்த கண்ணன் மாஸ்டர் எங்கள்கிட்ட கேட்டுக்கொண்டார். இந்த பிள்ளைக்கு ஒரு சைக்கிள் ஒன்று எடுத்து கொடுக்க சொல்லியும், அடுத்தது அவங்களுக்கு பாடசாலை உபகரணங்களை கொடுக்க சொல்லியும், அடுத்தது அவங்களுக்கு உலருணவு, அதாவது உணவுக்கான உலருணவு வழங்க சொல்லியும் எங்கள்கிட்ட கேட்டிருக்கிறோம். அதைத்தான் நாங்கள் இன்றைக்கு கையளிக்க அவங்கள்ட்ட வந்திருக்கிறோம். சரி, அது தொடர்பாக நாங்கள் அவங்கள்ட்டையும் கேட்போம். சார், தலையில் இந்த நரம்பு சுருண்டு இருக்கு, தலையில் நரம்பு சுருண்டு இருக்கு, அவங்க காட் பிரச்சனை. 3 பேருக்கு முறைய கிளினிக் கோப்பியும் உங்கள்கிட்ட இருக்கு இல்லைங்க? அடுத்துறாங்க பாப்போமா? நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இந்த பிள்ளைகளுக்கு 3 பேருக்கும் வந்து வருத்தம் இருக்குன்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். அந்த பிள்ளைகளுக்கான கொப்பிகள் தான் இது வந்து படிக்கிற கொப்பி இல்லை, இது கிளினிக் கொப்பி. இவங்க வந்து கிளினிக் போகிறதுக்கான கொப்பிகள் தான் இது. இந்த கொப்பிகள் தான் அவங்க கிளினிக் வைக்கிற கொப்பிகள். அந்த கொப்பிகளை இன்றைக்கு நாங்கள் பார்க்குறோம். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், அவங்களோட பேர்களோட இந்த கொப்பிகள் இருக்குது. இவங்களுக்கு வந்து இவாவுக்கு வந்து கேன்சர் வருத்தம் இருக்குன்னு சொல்லியிருக்கிறோம். அடுத்தது இவாவுக்கு வந்து இந்த இதில் வந்து நரம்பு வந்து சுருண்டுருக்குன்னு சொல்லியும், அது வீங்குறன்னு சொல்லியும், அவருக்கு காட் பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லியும், அந்த அக்காவுக்கும் வந்து ஒரு நோய் இருக்குது. உங்களுக்கு பார்க்க தெரியும், அது நாங்கள் சொல்லணுமன்ற தேவையில்லை. ஆனால் இவருக்கும் வந்து இவர் வந்து உங்களோட ஒரு அமைப்பில் இருந்து இவரும் காயப்பட்டிருக்கிறார். இவருக்கும் வந்து எல்லா நிலையில் இருக்கிறதால நாங்கள் இன்றைக்கு வந்து அந்த ராஜண்ணாவின் நினைவாக, அந்த விளையாட்டு கழகத்தின் சார்பாக கண்ணன் மாஸ்டர் அவர்கள் வழங்கிய நிதியில், அவர் தான் அந்த கண்ணன் மாஸ்டர் தான் இந்த நிகழ்வை வந்து ஒழுங்குபடுத்தி செய்து கொண்டிருக்கிறார். அவர் வழங்கிய நிதியில் நாங்கள் இன்றைக்கு இவைகளுக்கு வந்து ஒரு சைக்கிள், அந்த சைக்கிளை நான் இப்போ கொடுக்க போகிறேன். உங்களுக்கு நான் இப்போ காட்டுறேன் உங்களுக்கு சைக்கிள் கொடுக்குறத. முதல் நாங்கள் புத்தக பேக்கை கொடுக்குறோம் இவைகளுக்கு. நாங்கள் உங்களுக்கு புத்தக பேக், ஓகே, வழியான புத்தக பேக் என்ன இருக்குதான், ரைட். அப்படியா இருக்கா? சாமான் தான் வந்துருக்கு ஃபுல்லு. ரைட், ஓகே. நான் உங்களை கலர் பட்டி, கொம்பாஸ், இது என்னது, கம்பூத்தல். உங்களோட கொப்பியும் தானே இருக்கேன்.
இதுதானே இவ்வளோ பா ரைட் இதை அக்காட்ட கொடுங்க. சரி இவ்வளோ அக்காட்ட இன்னும் இருக்கு அக்காக்கா. ரைட் உங்களுக்கா இல்லை ஏன்னா சாரி இதெல்லாம் ஆச்சாப்பா இல்லை அடுத்தது நிச்சயப்பா பள்ளிக்கூடம் போகிறது பே தொப்பி அவருக்கு தான் அளவு ரைட்டா பிள்ளைக்கு தொப்பியா இந்த இங்கே சாண்டில் பிள்ளை இந்த பிள்ளைக்கு சரியா நாங்கள் உங்களுக்கு சுகனே ரைட் அவருக்கு நாங்கள் வேண்டல போல ஏன்னா இதுன்ற பட்டியாங்க எது ரைட்டா சரி இந்தாங்க பிள்ளைக்கு சரியா ஓகே. இப்போ முக்கியமான பொருள் ரைட் இதில் எல்லாத்தையும் இங்கே இப்போ உங்களோட பொருட்களை சரியா இது உங்களுக்குரிய சைக்கிளா என்ன சைக்கிள் பிடிச்சிருக்கா பிள்ளைக்கு எனக்கு என்ன பிரச்சனைனால் நான் முன்னாள் போராளியாக இருந்து நான் காயப்பட்டு எனக்கு ஒரு கையும் ஒரு காலும் இயலாது. அப்படி இருந்து நான் மேசன் வேலை இருக்குது அதுக்கு தான் போகிறது கிடைச்சால் செய்கிறது இல்லையாட்டால் அதுவும் இல்லை. மற்றது பிள்ளைகளுக்கு வருத்தம் 3 பேருக்கும் வருத்தம். நான் உழைக்கிற காசு காணாது மெடிக்கல் செலவுக்கு. மற்றது இந்த வீட்டு இல்லாமல் இந்த வீடு இந்த அவ்வளோ இப்படி பிரச்சனை அங்கே இதில் எல்லாம் சரியான பிரச்சனையில் இருக்குது யாரும் கண்டுகொள்கிறதுக்கு இல்லை. ஆனால் இப்போதைக்கு எனக்கு உதவி செய்தது எனக்கு பெரிய ஒரு புண்ணியமாக இருக்குது. மற்றது என்ன பிரச்சனை என்றால் பிள்ளைக்கு சைக்கிள் பண்ணுறதுக்கு எனக்கு அந்தளவு வசதி இல்லாமல் தான் நான் இருந்தேன் அனுபவ காலம். ஆனால் இப்போதைக்கு இது கிடைச்சது மிகப்பெரிய சந்தோஷம். அண்ணன் மாஸ்டருக்கு மிக மிக நன்றி. ஒரு அதில் இல்லையா அந்த ஸ்டூல் எடுங்க. அதெல்லாம் அடுங்க ஒரு கதை வைக்கலாம். எனக்கு இவ்வளவு உதவி கிடைச்சதும் மிக சந்தோஷம் எனக்கு. மற்றது இந்த வைஃபுக்கும் வருத்தம் இருக்குது பட் அவாந்த மெடிக்கல் செலவெல்லாம் பார்க்குறதுக்கு என்னால் முடியாது, சரியான கஷ்டம். என்னால் உழைப்பு இருந்தால் அந்தளவுக்கு செய்யலாம். அப்போ இப்போதைக்கு செய்யக்கூடிய நிலைமையில இல்லை. எனக்கு யாரும் உதவி செய்தால்தான் அதையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த சைக்கிள் படிக்கிறதுக்கு புத்தகம் கொப்பி தந்த இந்த மாமாவுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கொண்டு கடவுளப்பின் துணையாக இருப்பாராக என்று விட உறவுகளே எங்களோட காணொலியை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. நான் ஏற்கனவே சொன்னது போல் இந்த மாதகள் டொரண்டோ டிஎம்சிசி கிரிக்கெட் அணிக்கு நான் மிகவும் வாழ்த்து சொல்கிறேன். அவங்க வாழ்த்து விளையாடி நல்ல ஒரு நிலைக்கு இருக்கணும். அதோட இந்த உதவி செய்கிறதுக்கு எங்களுக்கு நிதி உதவி வழங்கின கண்ணன் மாஸ்டர் அவர் வந்து மாதகள் அணி இப்போ அவர் வந்து கனடாவில் இருக்கிறோம். அந்த மாஸ்டருக்கு நான் நன்றியை தெரிவிக்கிறேன். ஏனென்றால் இப்படியான குடும்பங்கள் எங்கள்கிட்ட நிறைய இருக்குது. நீங்கள் வந்து
தொடர்ந்து எங்களோட உதவி செய்து இந்த குடும்பங்களுக்கு இங்கே வந்து போராட்டத்தால் பாதிக்கப்பட்ட போராளி அல்லது மாவீர குடும்பங்களாக இருந்த குடும்பங்களுக்கு நீங்கள் தொடர்ந்து உதவி செய்யணும்னு சொல்லி கேட்டு இந்த உதவி எங்களுக்கு செய்த கண்ணன் மாஸ்டருக்கு நான் மீண்டும் மீண்டும் நன்றியை தெரிவித்து எங்களோட காணொலியை நீங்கள் ஃபுல்லாக பார்த்து இன்னும் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறதனூடாக இப்படியான குடும்பங்கள் நிறைய இருக்குது, அந்த குடும்பங்களுக்கு உங்களால் உதவி செய்யலாம்னு சொல்லி கேட்டு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.